இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. டேய் இந்த இடம் தான் நல்லா தெரியுமா? அதெல்லாம் தெரியும்டா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. டேய் இல்லடா, இவ்வளவு நேரம் வந்து நின்னுட்டோம், பட் யாருமே வரலையே. டேய் இந்த இடம் தான்டா. அவங்க ஃப்ரெண்டு பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணேன். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணா குறைஞ்சிருவியா? டேய் இல்லடா, அந்த பொண்ணு எங்கன்னு சொன்னா பாக்கலாம்ல. இல்லனா அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுடா. டேய் மச்சான், அது வந்து வெயிட் பண்றா, வந்துருவாடா அந்த பொண்ணு. இந்த சைடு தான் போவான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்னமோ பண்ணுடா, டே போடா. சரி அந்த பொண்ணு போட்டோவை காட்டேன், நான் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்றேன். டே மச்சான், இதான்டா அந்த பொண்ணு. பொண்ணை பாக்கலாம் மச்சான். இந்த பொண்ணா? ஆமாண்டா மச்சான். டே நல்லா விசாரிச்சுட்டியா? இந்த பொண்ணு தானா? ஆமா மச்சான். ஏன் மச்சான் இப்படி கேக்குற? இல்லடா, இந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. தெரியுமா மச்சான்? இந்த பொண்ணு கூட பேசியிருக்கேடா? ஆமாண்டா, ஒரு டைம் பேசியிருக்கேன்டா. அப்ப என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்றா, நான் பேசணும்டா. அங்க பாரு, அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க, அவங்க கிட்ட கேளு. சரிடா மச்சான். ஆமா சொல்லுப்பா, யாருப்பா நீ? உன்னை இந்த ஊர் பக்கம் பார்த்தது இல்லையேப்பா. அது இல்லம்மா, ஒருத்தவங்களை பத்தி கேட்க வந்திருக்கோம். ஹாய்டா. நீங்க எப்படிங்க? உங்க ஃப்ரெண்ட பத்தி தெரிஞ்சுக்கணுமா? என் ஃப்ரெண்ட் பத்தியா? ஆமா. என்னோட ஃப்ரெண்ட பத்தி நீங்க என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க? முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, அவங்களுக்கு நான் அண்ணா மாதிரி தான். ப்ளீஸ் கொஞ்சம் கேக்குறமே, எங்களுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நாங்க எதுவும் தப்பாலாம் கேட்க வரலம்மா. இல்ல சொல்ல முடியாது. ஏமா, அவங்க தான் கேக்குறாங்கல்லம்மா. ஐயோ பாட்டி இல்ல, அவளோட சித்தப்பாவை தெரிஞ்சவங்களா இருந்தா அவ்வளவுதான் பாட்டி. அவங்க ஆள் விட்டு வச்சிருந்தாலும் விட்டு வச்சிருப்பாங்க. சித்தப்பாவா? ஐயோ நீ வேற. அவங்க சித்தப்பானா நான் எப்படி வந்திருப்பேன்? என்ன பார்த்தாவே உனக்கு தெரியலையா? அவங்க சித்தப்பாலாம் அனுப்பிச்சு வைக்கல. சித்தப்பாவா? அவரு யாரு? என் ஃப்ரெண்டோட சித்தப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா? அவங்க கிட்ட பேச முடியுமா? சாரி, அவளுக்கு அம்மா அப்பா இல்ல. ஆமாப்பா இல்லையா மச்சான்? என்ன மச்சான்? ஆமாண்டா, அவங்களுக்கு சித்தப்பா சித்தி மட்டும்தான்டா இருக்காங்க. ஓ அப்படியாடா. ஆமாப்பா இல்லைனா? அவளும் அவ தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. ஆமாப்பா, என்னப்பா பண்றது? அவங்க சித்தப்பா நல்லா வச்சு பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா மேல போயிட்டாங்க. ஆனா பாவம், இந்த பொண்ணுதான் அவ்வளோ கஷ்டப்படுதுப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, யார் கூடயும் நின்று பேசக்கூடாது, பேசினாலும் தப்பா நினைக்கிறவங்க. யார் என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, அவங்க சித்தப்பாப்பா. அவங்க சித்தி மட்டும்தான் அந்த 2 பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. அந்த 2 பேத்துக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட அக்காங்கிறத மதிக்க மாட்டாப்பா. என்ன பண்றது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட போறாளோ. ஐயோ பாட்டி. என்னம்மா, அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரிய வேணாமா அவங்களுக்கு? இப்போ அவங்க இருக்காங்களா? அவ பொட்டிக்கு போயிருக்கானா? ஓகேம்மா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களான்னு தெரியலப்பா. அவளுக்கு மாப்பிள்ளை சொல்லி வச்சோம், அந்த வீட்டுல இருந்து வந்து விசாரிக்கிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க சித்தப்பா கிட்ட இருந்து தூரமா போய் நல்லா வாழ்ந்தா மட்டும் போதுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா இங்க இருந்து. அவ இதுக்கு மேலேயும் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான், இவ அம்மா எல்லாரும் யோசிக்கிறதுப்பா. அவ சித்தி எல்லாம் சொல்லவே வேணாப்பா. அவ கண்ணு முன்னாடி இந்த கொடுமையெல்லாம் பாக்குறது அவளுக்கு எவ்வளவு வலிக்கும். ஒரு பையன் கூட நின்று பேசினா தப்புன்னு நினைப்பாரு. என்னென்னமோப்பா. டே மச்சான், நீ அவங்க சொல்றத கேளுடா. நீ இந்த பொண்ணுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன். ஐயோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. பாட்டிக்கு ஒரே வருத்தம் நான், அவ்வளவுதானா? அவங்க எப்போதுமே அவளை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்களா, அதனாலதானா? நான் பொண்ணெல்லாம் சூப்பர் பொண்ணுப்பா. என்ன வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா. போற வீட்லயாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஐயோ பாட்டி அமைதியா இருங்க பாட்டி. அட நீ வேற, அவளை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ கஷ்டப்படுறத பாட்டி பாத்திருக்காங்களே, யாராவது அவளை பத்தி கேட்டாலே இப்படிதான் பேசுவாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. ஐயோ இருக்கட்டும்மா. ஆனா எதுக்கு விசாரிக்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லம்மா, நேரம் வரும்போது நானே சொல்றேனே. ஆனா ப்ளீஸ், நான் இதை போய் அவங்க சித்தப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்கண்ணா. ஐயோ அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுமா. இந்த பொண்ணை பார்த்து பேசலான்னு தான் நான் வந்தேன். கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் போய் எதுவும் சொல்ல மாட்டேமா. என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானா. வேற எந்த பிரச்சனையிலும் இருந்து கஷ்டம் வரக்கூடாதுலண்ணா, அதனால தானே நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இல்லம்மா புரியுதுமா. நான் வந்த உடனே உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சாரிண்ணா. நான் என்ன நினைச்சிட்டா, அவளை கேட்ட உடனே உங்க சித்தப்பா தான் எதுவும் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சிட்டேனா. சாரிண்ணா. ஐயோ இருக்கட்டும்மா, உன் ஃப்ரெண்டு நல்லதுக்காக தானே சொன்னேன், விடுமா. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
அவ நல்லபடியா இருக்கணும்ப்பா. என் அசைவ அம்மா ஆசைலாம் அதுதான். அவ நல்லா இருந்தா மட்டும் எங்களுக்கு போதும்பா. யாருனாலையும் எந்த பிரச்சனையும் வராம, அவங்க சித்தப்பானால பிரச்சனை வராம, அவங்க சித்தப்பா வாழ்க்கையிலேருந்து வெளில வந்தாலே போதும்பா. அப்பா மாதிரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க அம்மா அப்பா. இப்போ அவளையும் அவ தங்கச்சியும் அப்பா மாதிரி இருந்து பாத்துப்பாருன்னு தான் நினைச்சிருப்பாங்க போல. இப்போ சித்தப்பாவா கூட அவங்கள பாத்துக்கிறது இல்லப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்கப்பா அவளை. அவ தங்கச்சியை வச்சுட்டு அவ சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்ப வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அவ தங்கச்சியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவ இந்த பசங்களை நம்பவே மாட்டாப்பா. இதுக்கு காரணமே அவங்க சித்தப்பா தான்ப்பா. என்ன பண்றது, 2 பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலயாவது அவளுக்கு வர புருஷன் நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அவ பொண்டாட்டியும் சரி, அவ தங்கச்சியும் பொண்ணு மாதிரி இருந்து பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏதோ நல்லபடியா நடந்தா மட்டும் போதும்பா. சரிண்ணா, நாங்க வரோம். சரிம்மா. இன்னொரு விஷயமா, சொல்லுங்கண்ணா. என்னோட நம்பர் கொடுத்துட்டு போறேன். அவங்க சித்தப்பா ஏதாவது அவளை திட்டினாங்கன்னு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணி சொல்றியா? ஓகே, நான் கண்டிப்பா சொல்றேண்ணா. இப்ப நான் வந்து விசாரிச்சது கேட்டதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணாம். நானே கண்டிப்பா வந்து சொல்லுவேம்மா, சரியா? சரிண்ணா, அவளுக்கு பிரச்சனை வராதுன்னா ஓகே தானா? என்னால எப்போதுமே அவளுக்கு பிரச்சனை வராதுமா. கொஞ்சம் பாத்துக்கோமா. நீங்க தாம்மா அவளை பாத்துக்கணும். நீங்க சொல்றதை கேட்டு எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குமா. இதுக்கு மேல கண்டிப்பா அவ சந்தோஷமா வாழுவாமா. நீயும் கவலைப்படாத. இனிமே உன் ஃப்ரெண்டு கண்டிப்பா சந்தோஷமா வாழுவா. அவ சந்தோஷமா வாழ்ந்தாலே ஓகே தானா? பாத்துக்கோங்க. சரிப்பா. இதுக்கு மேல கண்டிப்பா அவ சந்தோஷமா வாழ போறா. அவ்வளோ அவ தங்கச்சியும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, உன் வார்த்தை பழிச்சா போதும்பா. எனக்கு சந்தோஷம். உன்னோட வார்த்தை மட்டும் பழிச்சிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ப்பா. நாங்களாம் கண்டிப்பா நடக்கும் பாருங்கம்மா. சரிம்மா. நீங்களும் ஏதாவது அவங்க சித்தப்பா சித்திக்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. நான் எங்கப்பா அவங்க சித்தப்பா கிட்ட போய் சொன்னா ஒரு ஆட்டம் ஆடிடுவாருப்பா. பொண்ணுதான்ப்பா பாவம். நாளை எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிடுவேன்னு பயப்படாதப்பா. சரிம்மா. மச்சான், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் இங்க அவளை பேசி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அவளுக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறாங்க. பார்த்தா குறைக்க அவளுக்கு தங்கச்சி வேற இருக்கு. டேய் மச்சான், எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையே வலிக்குது மச்சான். ஆமாண்டா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, கதிர் இருக்கான்ல. ஆமா, அவங்க ஷால் கதிர் ஃபேஸ்ல விழுந்துருச்சுடா. எடுத்து கொடுத்துட்டு கம்பெனி பக்கத்துல தானே அந்த பார்லரு. சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கே அவங்க சித்தப்பா வந்து கதிர் அடிக்கிற மாதிரி வந்து, என் பொண்ணு கூட நீ எப்படிடா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரா. அவ கூட யாரும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப கத்திட்டா தெரியுமா. எனக்கு கோவம் வந்து அந்த இடத்துல இவர் அடிச்சிருப்பேன். சரி போனா போகட்டும்னு விட்டுட்டேன்டா. அப்ப முதலையே சொல்லல. நீ போட்டோ கட்டினதுக்கு அப்புறம் தான்டா எனக்கே தெரியும். கதிரோட இன்னொரு ஹவுஸ் இருக்குல்ல பெருசு. ஆமா இருக்கு. அதுக்கு என்னடா, அந்த இடத்துக்கு அவங்க ஒரு 11 மணி என்னமோ 12 என்னன்னு டைம்னு தெரில. அந்த டைம்ல உட்காந்து எனக்காக அவர் காத்துட்டு இருக்காருன்னு அழுந்தாங்க. அவங்க வந்து மலையில திடீர்னு மயக்க போட்டு அப்புறம் தூக்கி உள்ளார வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க தங்கச்சியும் வந்து அந்த அன்னைக்கு பாவுண்டா. அவங்க எதை நினைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரில. ரொம்ப அவங்கள என்னால பார்க்க கூட முடியல தெரியுமா. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கடா. இன்னைக்கு கதிர் பேசினதுக்கே அவ்வளோ திட்டிருக்காரு. வீட்டுல என்னென்ன பண்ணிருப்பாரு அவரு நம்ம தெரியல. அவங்க சித்தப்பாவுக்கு அந்த பொண்ணையும் அவங்க தங்கச்சியும் பிடிக்கவே பிடிக்காதான். அவ்வளோ கோவம் வருமாண்டா. அவங்க சொல்றத கேட்கணும், அவங்க இது மாதிரிதான் நடக்கணும். இப்படி எல்லாம் ரொம்ப ரூல்ஸ் இருக்குடா. இத்தனை விஷயம் உனக்கு எப்படா தெரியும்? இதெல்லாம் இவங்க சொன்னதாண்டா. அவங்க ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு சொன்னாங்க எங்ககிட்ட. அதுக்கப்புறம் தலையில அடிபட்டு அதான் பிளட் கொடுத்தாங்களே அந்த விஷயம் தான்டா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கடா அவங்க. இதுக்கு மேலேயே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடா சந்தோஷமா தான் இருக்க போறா பாரு அந்த பொண்ணு. எங்கேயோ சந்தோஷமா இருந்தான்னு நான் நினைச்சேன். ஆனா சந்தோஷமாவே இல்லைல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காடா. இது அந்த டாக்டர் இவ்வளவு பிரச்சனையே பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை முதல்ல வந்திருக்குமாடா. ஏன் இந்த டாக்டர் இப்படி பண்ணாங்க? ஒரு விஷயம்னால அவங்க தங்கச்சி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு. என்னமோடா கண்டிப்பா அந்த பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறதுக்கு மேல. ஆமாண்டா மச்சான், கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் மச்சான். இதுக்கு முன்னாடி யார் என்ன நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம்டா. இப்போ வைஃபோட தங்கச்சி, அதனால கண்டிப்பா நீ ஏதாவது பண்ணணும் மச்சான். கண்டிப்பாடா நான் ஏதாவது பண்றேன். அவங்க சித்தப்பா இருக்காரே இருக்கட்டும். அந்த அம்மா பாவம்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்கடா. அவங்க ஃப்ரெண்ட் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அவங்க எவ்வளவு பயப்படுறாங்க பாத்தியா. எங்கடா சித்தப்பா அமுச்சு விட்ட ஆளா இருக்குமோன்னு அவ்வளவு பயப்படுறாங்கடா. இந்த மாதிரி இருக்கிறனாலதான்டா அவ இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்களும் இல்லைன்னா என்ன இருக்கும்னு தெரியலடா மச்சான். அதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரியுதுல. வா மச்சா போலாம். சரிடா. இப்ப எப்படி மச்சான், உன் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல போறியாடா? ஆமாண்டா மச்சான், போய் சொல்லணும் மச்சான். சொல்லி அந்த பொண்ணு நாளைக்கே பார்க்க வரேன்டா. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது மச்சான். பாவுண்டா, ஏற்கனவே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாடா. இதுக்கு மேலே அந்த பொண்ணோட தங்கச்சியும் கஷ்டப்படக்கூடாது மச்சான். ஷாலு கேட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவாடா. கண்டிப்பா உன் தங்கச்சி சந்தோஷப்படுவாடா. நீ என்ன நினைச்ச? டக்குன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து எப்படி பிரிச்சுட்டு வரணும்னு யோசிச்ச. இப்ப பாருடா,
அந்த பொண்ணுக்கு எல்லாமே இவங்கன்னு ஆயிரும்டா. ஷாலோட அம்மா அப்பா தான் அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரிடா. அம்மா அப்பான்னு ஆயிரும்ல. இதுக்கு மேலேயாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். அவ தங்கச்சி எல்லாம் இன்னும் எவ்வளவு பேசுவா தெரியுமா? அவ கொஞ்சம் குறும்புக்காரி தான், ஆனா வாய் மட்டும் ஜாஸ்திடா. அவ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. இதுலயே என்ன விஷயம்னா அன்னைங்கிறத அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்? அதுவா இதுக்கு காரணமா உங்க சித்தப்பா தான். அன்னைங்கிற ஒருத்தவங்க வந்து பாசத்தை கொடுத்துட்டு அண்ணன் இல்லாம அவங்க சித்தப்பாவுக்கு இவங்க பண்றது எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா தெரியுமா? இவ என்ன பண்றா ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அண்ணங்கிற ஒரு டாபிக்லயா, அதனால அண்ணன்னு கேட்டாலே அவ செம்ம கோவப்படுவாடா தெரியுமா? அதனாலயே அண்ணன் சொல்றவங்க அவளுக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா. அன்னைக்கு சொல்லி சமத்தியா நான் இதை வாங்கிட்டேன். என்ன திட்டுறா, நான் ஏன் உங்களுக்கு தங்கச்சியா இருக்கணும், நீங்க எதுக்கு முதல்ல எனக்கு அண்ணனா இருக்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்டதை பேசி எனக்கு திட்டு வாங்கிட்டேன்டா நானு. அதுக்கப்புறம் முதல் இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க தான் என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்கடா. அவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அதனாலதான் இப்படி பேசிட்டான்னு சாரி கேட்டாங்க. சரி பரவாயில்ல விடு மச்சான், அவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குல்ல. சரி வா மச்சான் எல்லாரும் போலாம். சரி மச்சான் போலாம்டா. வா சாம். நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா சாம். என்னாச்சு சாமுக்கு, ஏன் இவ்ளோ டல்லா இருக்கான்? எப்போதுமே சாம் இப்படி இருக்க மாட்டான், நல்லா தானே இருப்பான். அதனால போகும்போது கூட ஏதோ சந்தோஷத்துல தான் போனான், ஆனா வரும்போது பார்த்தா இவ்ளோ டல்லா ஆயிட்டான். நான் ஒரு 10 நிமிஷமா கூப்பிட்டு இருந்தேன், சாம் காதுல சுத்தமா விழுகல. அதுக்கப்புறம் தான் சாம்னு சொல்லவும் காதுல விழுந்துச்சு. சாமுக்கு என்னதான் ஆச்சு? நான் பேசுறது கூட கவனிக்காம இருக்கான். வந்தான் 10 நிமிஷம் வெளியில உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் இங்க வந்தானு பேசலான்னு வந்தா சாம் காதுலயே விழுகல. அப்புறம் சாமன் கூப்பிட்டா நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போறான். அவன் கிட்ட பேச வந்தது ஒரு குத்தமாடா, அவனை மதிக்க கூட இல்ல. சே, சிடிக்கு வாங்கிட்ட ஷாலு, சிடிக்கு வாங்கிட்ட. என்ன இருக்கும் சாம்க்கு? ஏன் இதை பார்த்து கூட பேசாம போறான்? சாம் ஏதாவது குழப்பத்துல இருக்கானா? அப்படி இருந்தாலுமே என்கிட்ட பேசலாம், என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்படி சொல்லாம சோகமா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா? ஏன் தான் சாம் இப்படி பண்றானோ தெரியல. இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாவே இருக்கான். கேட்டாலும் சொல்லுவானான்னு தெரியல. நம்ம கேட்கறதுக்கு முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவானே தெரியல. இதுல நீ கேட்டவன் சொல்லவா போறான்? பேசாம அவர் ஃப்ரெண்ட் கார்த்தி அண்ணா கிட்ட கேட்டுடலாமா? அவர்கிட்ட கேட்டு நீ அவன்கிட்டயே கேளுமான்ட்டாருனா அங்கேயும் பல்பா போயிருமே. பேசாம சாம் கிட்டயே கேட்கலாம், அதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவன்கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவான்ல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு சைலண்டா இருக்கான். இல்லைன்னா நம்ம பேசினாலே கண்டிப்பா அவன் பேசுவான். இவ்வளவு சைலண்டா இருக்கானா ஏதோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அவன் வரட்டும், பொறுமையா பேசிக்கலாம். இப்படியே எவ்வளவு நேரம் தான் தனியா பெணாத்துறது? இதுக்கெல்லாம் காரணம் சாம் தான். சாம் என்கிட்ட பேசியிருந்தா இப்படி பெணாத்திட்டு இருந்திருப்பேனா? அவனாலதான் இப்ப தனியா பேச வேண்டியதா இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கும்? ஏன் சோகமா இருக்கான்? ஒருவேளை நம்ம மேல ஏதாவது கோவமா? ஐயோ, நம்ம என்ன பண்ணும்? ஒருவேளை நம்ம மேல ஏதாவது கோவமா இருக்குமோ? அதனாலதான் சாம் பேசாம இருக்கானோ? நான் காலையில இருந்து எதுவுமே பண்ணலையே. என்னாச்சு சாம்க்கு? இல்லனா கண்டிப்பா பேசி இருப்பான். காலையில போகும்போது பேசிட்டு போனவே வந்து ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான்? ஒருவேளை நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்குமோ? சாம நம்ம திட்டவும் இல்ல, ஏதோ பேசவும் இல்ல, அப்புறம் எப்படி சாமுக்கு நம்ம மேல கோவமா இருக்கும்? அவன் கால் இது பண்ணி நம்ம கால் அட்டன் பண்ணுங்க இல்லையே, போன் கையில தானே இருந்துச்சு. அப்படின்னா கூட அவன் பேசாம இருப்பான். நாம ஒரு மாதிரி பயந்துருவான், நம்ம கால் அட்டன் பண்ணாதனாலதான் அவன் பேசாம இருந்திருப்பான். ஆனா போன் கையிலேயே தான் இருந்துச்சு, கால் பண்ணவே இல்லையே சாம். பின்ன என்னவா இருக்கும்? என் மேல இவ்வளவு கோவமா இருக்கான்? ஐயோ, நீ என்னடி பண்ண? சாம் இப்படி எல்லாம் பேசாம இருக்கவே மாட்டானே, ஏன் இப்படி பேசாம இருக்கான்? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. நம்ம மேல ஏதாவது கோவமா இருந்தா கூட சொல்லிடலாம்ல. இப்படி அமைதியா இருந்தா எப்படி நமக்கு தெரியும்? ஐயோ, லூசு மாதிரி உன் மேல கோவமாவே இருந்திருக்காதடி. ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ணல, நீ ஏன் ஏதாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதுல கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு என்னமோ நீயா தான் இதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லூசுத்தனமா இந்த மாதிரி யோசிக்காம அமைதியா இரு. என்னத்தையாவது போட்டு யோசிக்க வேண்டியது ஒண்ணுல. ஊமல கோவமா இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா ஆபீஸ்ல ஏதாவது கோவமா இருக்கும், அதை விட்டுட்டு ஊமேலதான் கோவம் நினைச்சுக்காத. எதையாவது போட்டு யோசிச்சுட்டு. ஒருவேளை சாமு கோவமா இருக்குமோ? ஐயோ, வாய மூடி. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஷாலு கிட்ட எப்படி நம்ம சொல்றது? அவ எப்படி எடுத்துப்பான்னு கூட எனக்கு தெரியலையே. ஷாலு, சொல்லு சாம், என்னாச்சு சாம்? ஷாலு, அது வந்து சொல்லு சாம். அது வந்து போயிட்டு இருந்தா என் மேல ஏதாவது கோவமா சாம்? என் மேல ஏதாவது கோவமா இருந்தா என்கிட்ட சொல்லிடுறா. ஐயோ ஷாலு, உன் மேல கோவம்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன பேசாம இருந்த? நான் உனக்கு கூப்பிட்டு நீ பேசாம இருந்த. இல்ல ஷாலு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலு. என் மேல கோவமா இருந்தா என்கிட்ட சொல்லிடுறா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஐயோ ஷாலு, உன் மேல கோவம்லாம் எதுவும் இல்ல, வேற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல ஷாலு. நான் பயந்துட்டேன் தெரியுமா? அதனாலதான் மேடம் வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்களா? அது நீ என்கிட்ட பேசலையா? ஏதோ கோவமோன்னு நினைச்சேன்டா. மேடம் மேல எந்த கோவமும் இல்ல எனக்கு. கோவலனா ஓகே தான்பா, ஏதோ கோவமோன்னு நினைச்சிட்டேன்டா. உன் மேல கோவப்படுறதுக்கு நீ என்ன தப்பு பண்ண? இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிருக்குமோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, சரியா ஷாலு? ஓகேடா.
உன் கொலுசு மணி போல நான் சிணுங்கி சிணுங்கியே கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அடுக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு சவக்க உன் இளவோ பஞ்சு உடம்பு நான் இளமை முழுவதும் கொலைக்க உன் செலவ செஞ்ச சிரிப்பில் நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடி மெத்தையில ரெண்டு பேரும்